வார்த்தையில் திமிர் கொள்ளாதே, உந்தன் பார்வையில் திமிர் கொள். அதுவே உன் பாதுகாப்பு. மரண வாயில் நின்றால் கூட எதிரி முன் அழாதே. அவனுக்கு தேவை உன் மரணம் அல்ல, உன் அழுகைதான். வாய் திறக்க வேண்டிய இடத்தில் நீங்கள் வாய் திறக்கவில்லை எனில் உங்கள் தோல்வி உறுதி. இதுதான் உண்மை. எதிர்பார்ப்பில்லாமல் வாழ கற்றுக்கொள். எந்த ஏமாற்றமும் இருக்காது. பேச்சு துணைக்கு யார் வேண்டுமானாலும் நம்முடன் இருக்கலாம். ஆனால் நம் மனதில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களையும் புலம்பி அழுவதற்கு ஒரு நம்பிக்கையான உறவு கிடைப்பது என்பது வரம்தான். ஆனால் இது போன்ற கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ளும் நம்பிக்கையான உறவு என்பது எல்லோருடைய வாழ்க்கையிலும் அமைந்து விடாது. ஒரு உண்மையை வீழ்த்த 1000 பொய்கள் சொல்ல வேண்டும். ஆனால் 1000 பொய்களை வீழ்த்த ஒரு உண்மையை மட்டும் சொன்னால் போதுமானது. நம்மை உயர்த்தும் 7 விஷயங்கள். 1. ஏழ்மையிலும் நேர்மை. 2. கோபத்திலும் பொறுமை. 3. தோல்வியிலும் விடாமுயற்சி. 4. வறுமையிலும் உதவி செய்யும் மனம். 5. துன்பத்திலும் துணிவு. 6. செல்வத்திலும் எளிமை. 7. பதவியிலும் பணிவு. என்றோ செய்த நன்மைக்கு இன்று கிடைக்கும் பரிசுக்கு பெயர்தான் அதிர்ஷ்டம். என்றோ செய்த தீமைக்கு இன்று கிடைக்கும் தண்டனை தான் விதி. யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ளாதே. உனக்காக இங்கு யாரும் மாறப்போவதில்லை. அழகை பார்த்து அன்பு வைக்காதே, அது மலரை போல் வாடிவிடும். பணத்தை பார்த்து அன்பு வைக்காதே, அது கண்ணாடி போல் உடைந்துவிடும். என்றும் அன்புக்காக அன்பு வைத்திடு, அதுவே நிலைத்து நிற்கும். வாழ்க்கையில் 2 விஷயத்தை விட்டுவிட்டால் போதும், எப்பொழுதும் நமக்கு வெற்றிதான். 1. மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்ப்பது. 2. மற்றவர்களிடம் எதிர்பார்ப்பது. எந்த உறவிலும் கனிவாக கேட்பதும் கருணையோடு கொடுப்பதும் உரிமையோடு பெறுதலும் இருந்துவிட்டால் தலைமுறை கடந்தும் உறவுகள் தொடரும். ஒருவரின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த அறிவோ அழகோ பணமோ தேவையில்லை, அக்கறை இருந்தால் போதும். புண்ணியம் செய்யும் அளவிற்கு உத்தமனாக வாழவில்லை என்றாலும் பாவத்தை செய்து அயோக்கியனாக வாழ்ந்து விடாதே. பிள்ளைகள் வாழ்வில் மகிழ்ச்சியாக இருக்க தாய் தந்தையின் ஒற்றுமை அவசியம். வாழ்க்கை என்பது ஊஞ்சலில் உட்கார்ந்து ஊஞ்சலாடுவது அல்ல, புயலுக்கு நடுவே படகை செலுத்துவது போன்றது. செல்போன் சூடாவதை பார்த்து கவலைப்படும் நாம் பூமி சூடாவதை எண்ணி கவலைப்படுவதில்லை. நினைத்தால் நடந்து விடுமா என்ற ஒரு சின்ன சந்தேக எண்ணம்தான் சிலரின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது. அதிக சக்தி வாய்ந்தவராக மாறுவது எப்படி? 1. அமைதியாக இருங்கள். 2. குறைவாக பேசுங்கள். 3. அதிகமான கவனியுங்கள். 4. மற்றவர்களிடம் மரியாதையுடன் இருங்கள். 5. அமைதியாக நகரவும். 6. கண் தொடர்பு கொள்ளுங்கள். 7. நேரத்தை சிறப்பாக நிர்வகிக்கவும். 8. பேசும் முன் யோசியுங்கள். போலியும் பொய்யும் நிலையான இடத்தை பிடிக்க நிஜங்களும் உண்மையும் அனாதையாக தெருவிலே. மரணம் ஒன்று மட்டும்தான் மனிதனை ஏமாற்றுவதில்லை, மற்றவை எல்லாம் வாழும்போதே கைவிட்டு விடுகின்றன. முந்திக் கொள்பவனுக்கே காலம் வழிவிடும். நேரம் வரட்டும் என காத்திருப்பவனுக்கு ஒருபோதும் காலம் வழிவிடாது. கஷ்டங்கள் தான் வாழ்க்கையில் அடுத்தடுத்த யோசனைகளை கொடுக்கும். கஷ்டங்கள் இல்லை என்றால் முன்னேற வேண்டும் என்ற எண்ணமே நமக்கு வராது. 5 பைசா கூட கடன் இல்லாமல் நீங்கள் காலரை தூக்கிவிட்டு நடந்தாலும் ஊரை சுற்றி கடன் வாங்கிய காரில் போகிறவனுக்கு தான் இந்த உலகம் மரியாதை கொடுக்கும். உணர்வுகளை சொல்லி புரிய வைக்கக்கூடாது. அன்பை பிச்சை எடுக்கக்கூடாது. அக்கறையை கேட்டு பெறக்கூடாது. இறுதி வரை யாரிடமும் எதையும் எதிர்பார்க்க கூடாது. ஒரு ஆணின் வாழ்க்கையில் மதுதான் முக்கியம் என்றால் அவன் 3 விஷயங்களுக்கு முக்கியமில்லாத ஆணாக மாறுகிறான். அழகான மனைவியை ரசிக்க தெரியாத குருடனாக, அன்பான குழந்தைகள் மதிப்பை உணராத முரடனாக, சமூகத்தில் வாழ தகுதியற்ற மனிதனாக. மது இவன் உயிரை குடிக்கிறது. ஆனால் தண்டனையை இந்த சமூகம் இவன் மனைவியை விதவை என்றும் பிள்ளைகளை குடிகாரன் பெற்ற பரதேசிகள் என்றும் தருகிறது.